வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனது பூத உடல் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் சம்பந்தனின் பூத உடல் நேற்று பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் அஞ்சலி நிறைவு வந்து பூத உடல் அங்கேயே வைக்கப்பட்டது. தந்தை செல்வா கலையரங்கிலிருந்து இன்று காலை கார் மூலம் பலாலி விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. திருகோணமலையில் 2 தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நாளை மறுதின ஞாயிற்றுக்கிழமை இறுதி கிரிஜைகளை இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்ற கடந்த 2ஆம் தேதி கூடிய போது சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விசேட உரையொன்றை நிகழ்த்துவதற்காக இந்த நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றது. ஜனாதிபதியின் உரையின் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் கருத்துக்களுள் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. 1.5 மணி நேரம் மாத்திரமே இந்த அமர்வு இடம்பெற்றிருந்தது. நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாளுக்கு செலவிடப்படும் தொகை இதுபோன்ற குறுகிய அமர்வுகளுக்கு செலவிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
நாடு பற்றியறிந்த போது ஓடியொழித்தவர்கள் ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதிதான் என்று கூவிக்கொண்டு வருகின்றார்கள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக 20 லட்சம் பேருக்கு உரிமைய காணி உறுதியை உறுதிப்பத்திரம் வேலைத்திட்டம் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாடு பற்றியறிந்த போது ஓடியொழித்தவர்கள் ஜனாதிபதி தேர்தல் என்றவுடன் நானும் ஜனாதிபதி என்று கூவிக்கொண்டு திரிகின்றார்கள் என்று ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த நாட்டிலே அவர்களுக்குரிய காணி உரிமை பத்திரம் வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இன்னும் அதிகமான வேலை திட்டங்களை எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாகாணத்திலே முன்னெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த நாடு உங்களுக்கு தெரியும், 10 நேரம் இது எமது பிரதேசம், எமது நாடு, எமது மக்கள். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாங்கள் அவர்களை விட்டுவிட்டு ஓடிவிட முடியாது என்று ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த நாடு படிப்படியாக பொருளாதாரத்தில் இப்பொழுது எடுத்துக்கின்றது. முதல் இந்த நிலைமை இன்று ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த வெளிச்சத்தை ஏற்றுள்ளவர்களாக மக்கள் தயாரானார்கள் என்று ஜனாதிபதி தேர்தல் வரவேற்கிறது. தினம் 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 பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் நான் ஜனாதிபதி நான் ஜனாதிபதி. இதுல மத்தாவசியத்தில் ஆரம்ப பார்த்தா இந்த நாட்டு 10 எழுந்த நேரம், இந்த நாட்டில் ஜனம் தவித்த நேரம், வீட்டு மூலையில் ஒழிச்சாங்க, நாட்டுக்கு ஓடுனாங்க. இந்த நாடு இன்னும் 100 வருஷத்துக்கு மேல அதே பொருளாதாரத்தில் இருந்து சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இவர்கள் ஏன் சொல்லுவாங்கன்னா, நாடு இந்த நாட்டை நாம் நேசிக்கிறோம், மக்களை நாம் நேசிக்கிறோம், அவர்களோடு நாம் கலந்து நிற்க வேண்டும். போராட்டமும் அந்த போராட்டத்துக்கு தலைமையும் ஜனாதிபதி வேட்பாளராக அழைப்பு கிடைத்தால் இலங்கை மக்களுக்காக அதற்கு தயாராக இருப்பதாக மகியந்தலை ராஜமக விகாரையின் விகாராதிபதி தர்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கட்சி எடுக்கும் தீர்மானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்காக மக்களுக்காக ஜனாதிபதியாக அல்ல, நாட்டின் ஒவ்வொரு இடத்துக்கும் செல்ல தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த தேரர், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பொதுமக்களிடமிருந்து தனக்கு அதிகளவு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் என்பது தனியாக எடுக்கப்படும் தீர்மானம் அல்ல என்பதனால் அது பெரிய ஒரு குழுவுடன் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய தீர்மானம் எனவும் அவர் கூறியுள்ளார். பரம்பரையாக இந்த நாட்டை ஆட்சி செய்வது ஒரே குழு என தெரிவித்த லவவாக்கெகுண தர்மரத்ன தேரர் இந்த நிலை முழுவதும் மாற்றமடைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிடும் பௌத்த துறவிகள் எவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என மிகியந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தர்மரத்ன தேரர் கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆட்சியாளர்களுக்கு அர்த்தமுள்ள தர்ம உபதேசங்களை வழங்குவதே பௌத்த துறவிகள் கடமையே அன்றி அரசு நிர்வாகத்தில் சம்பந்தப்படுத்துவதாக நாடாளுமன்றத்துக்கு செல்வது அல்ல என சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார். அர்ஜுனாவின் நியமனம் தொடர்பில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கு பதிலடி வழங்கும் விதமாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவானது ஜாலில் இடம்பெறும் அரச வைத்தியத்துறையின் ஊழல் செயற்பாடுகளை அம்பலப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. முன்னதாக வைத்தியர் இந்த விவகாரம் தொடர்பில் காணொலியொன்றை வெளியிட்டிருந்த நிலையில் நள்ளிரவு 2 மணியளவில் மற்றொரு காணொலியை மேலதிக தகவல்களை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். 3 வைத்தியர்களால் தனக்கு அத்தாக்குதலுக்குள்ளானதாகவும் தனது கைத்தொலைபேசி மற்றும் பணத்தினை அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினரும் அதற்கு துணை போவதாக பதில் வைத்திய அத்தியட்சகரான வைத்தியர் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்க வன்முறை செஞ்சோம். அதால கவனமா இருந்தோம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயம் கவனமா இருக்கும், கதைக்கிற விஷயம் கவனமா இருக்கும். பிரச்சனை பட தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை பட வேண்டாம், வெளியில ஒரு பிரச்சனை பட வேண்டாம், ரோட் மறைக்க வேண்டாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். எனக்கு மினிஸ்ட்ரியில இருந்து கடிதம் பெறாது போக சொல்லி என்ன விருப்பி தான் எனக்கு கடிதம் பெறாது வந்தா எனக்கு நேற்று ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துக்கணும் என்றாபுரத்தில் வாயில கட்டவே நீ அங்கே வாடா இங்கே வந்து ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க, இந்த மாதிரி ஆக்கள் அங்கே தான் பான்னு சொல்லி அவங்க என்ன சந்தோஷம்
சரிதானே? நாங்கள் என்ன செய்யறது? நீங்க எல்லாம் வாங்க போனா இங்க நாங்க என்ன செய்யறது? அப்ப எல்லாத்தையும் வள்ளியில இங்க கொடுத்துட்டே ஊழல் இருக்கோம். செய்தாலும் அது இது. இந்த விவரங்களும் யாராவது எம்எஸ் போய் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த ஃபோன் நம்பரே பேசணும் போட்டு பப்ளிசிட்டியா ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்க நீங்க மட்டும்தான். இப்போ மாறி மாறி கிட்ட நாளைக்கு டாக்டர் நாங்க இங்க வந்த மெயின் காரணம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது நாங்கள் வெளிப்படுத்த வேணும். நாங்கள் அதுக்கு வந்தது போராட்டமோ சண்டை பிடிக்கவோ வன்முறைக்கு வரவில்லை. நான் வந்து பொதுமக்களை தூண்டி உங்களை போவே இன்றைக்கு நேர பார்க்கல முன்னாடிதான் தெரியாது. இது அன்னைக்கு ஒரு தடவை உங்களுக்கு தெரியாது. யாருன்னு தெரியாது. இப்பதான் உங்களை பாயால நாம சந்திச்சு காட்சி ஒரு சந்தர்ப்பம் இப்ப இங்க ஒரு நிறைய காலம் சொல்லிங்கன்னா கதை சொல்றீங்க. பொதுமக்களை பொறுத்தவரையில நாங்கள் ஒரே ஒரு ஆள் என்ன கடவுள் என்று கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், கடவுளுக்கு அடுத்ததா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்று டாக்டர். நாங்க பாக்குறோம் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் இந்த கையால நான் என்ன போலீஸ் அடிச்சு தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போடும் வரைக்கும் ஒரு உயிருக்கும் கொண்டு போக விட மாட்டேன். நான் சாப்பிடாம ஃபுல்லா இருந்து என்ன காரணம் சாப்பாடு சாப்பிடு. இதுக்கு முன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கடவுள்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். அவர் எல்லாரும் கடவுள் முன்னுக்கு சில வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு அப்படி ஆசை இல்ல, ஆசை இல்ல. எங்களுக்கு அப்படி ஒரு சேவையே செய்வோம். அவசரமான பேசுறதா ஓடியா நான் சைன் பண்றேன். இது ஒரு மினி நான் இந்த ஹாஸ்பிடல்ல வந்து சொன்னேன் 2015 தனியா பார்த்தேன் ஹாஸ்பிடல். இதுக்கு 25 டாக்டர்ஸ் தேவை இல்லை, என்னால தனியா பார்க்கல. இவங்க சம்பளம் கொடுத்து 25 பேருக்கு சம்பளம் கொடுத்து 4 ஜிபி மேருக்கு சம்பளம் கொடுத்தா இவங்களுக்கு போய் மக்களுடைய காசு எல்லாத்தையும் போய் இங்க 10 நாள் தான் நிக்கிறது. அதை கதைக்கிறாங்க தூக்குறது. ஒண்ணு கதைக்க கூடாது. ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை தாக்குற அளவுக்கு வந்திருக்கு என்று சொன்னா உண்மையாக அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை நான் வீடியோல கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். உங்களுக்கு சாரா தெரியும், உங்களை விட்டு நான் பாரேன், உங்களுக்கு அடிக்கிறேன். யார போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எஃப்ஐஆர் எடுத்து அடிவன்ட்டு செகண்ட் எடுத்து. இது எந்த இன்ஸ்டிடியூஷன்? இங்க இன்னொரு வெளியில இருந்து வந்ததா வெளியாலும் இல்ல. யாழ்ப்பாண போதரா வைத்தியசாலையில வேலையில ஒரு டாக்டர் டியூட்டி அங்க டியூட்டி டைம்ல இங்க வந்து மீட்டிங் போட்டு எனக்கு அடிக்கிறது தான் இந்த உலகத்துல நியாயம் என்றால் அந்த நியாயத்துல 2 பேர் செய்யற எனக்கு இந்த ஸ்ரீலங்கால வேலையில விருப்பமே இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. உங்களோட பாதுகாப்பு இனி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்து சென்றால் அதை அந்த கேஸ் தெரிவிச்சுதான் அந்த போலீஸ் பொறுப்பெடுக்கணும். அது சரிக்கல மினிஸ்ட்ரியில எல்லாம் கதைச்சிருக்கு. டாக்டர் ரஜீவன் சொல்லி எல்லாரும் மாசம் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு மிஸ் இருக்கட்டுமே. நாங்க கஷ்டப்பட்டு 110 பேர் எக்ஸாம் படிச்சு 4வது ரேங்க் வந்தால் நான் எனக்கு இப்போ நான் போறேன்டா கூட அங்க தெற்கு பக்கம் வான்னு சொல்லி கூப்பிடும். அங்க நிம்மதியா வேலை செய்யலாம். இப்படியான ஊத்தவாளி ஆக்கள் அங்க இல்லை. அதெல்லாம் சொல்றேன். எங்க டாக்டர்ஸ் என்ற பேர்ல எல்லாருமே டாக்டர் சரியான ஆக்கள் இல்ல. இங்க ஒரு 1-2 பேர் டாக்டர்ஸ் என்ற பேர்ல ஏதோ தவறுதலா எக்ஸாம் போய் அடிப்பேன். நீங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க, அவங்களுக்கு அடிக்கிறமோ அடிக்கலாம். அடிச்சா பிறகும் அந்த இந்த போனை பறிச்சு கொண்டு போய் பொக்கல்ல இருந்த 275,000 காசையும் பறிச்சு கொண்டு போய் போனை கொண்டு போய் போலீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா நிலத்துல இருந்தாரு. நான் போனை கேட்க இங்க ஃபுல்லா தெரியல. ஆனா காசு நிலத்துல போய் நிலத்துல போன் எடுத்தா நீங்க யாருன்னு கேட்டு தானே கொடுப்பீங்க. போலீஸ்ல கொடுப்பீங்களா? இவர் அடிச்சு பறிச்ச வீடியோ இந்த போட்டோ இதுல போட்டிருக்கேன். வீடியோ இதை விட நான் என்ன சொல்றது, இதுதான் உண்மை. ரைட், கூட வீடியோ வைத்தியசாலை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியசாலை எங்களை மக்களை சேவையாற்ற நாங்க விரும்புவது. வேற எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. உங்களுக்கு இந்த வைத்தியசாலை நான் தனியா இந்த 3 வயசு பிள்ளையோட இருந்து தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது. நான் தனியா இந்த 2018-19 இருந்தாலும் தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் இது. எனக்கு பாக்குற பெரிய வீடு இல்லை. அதோட நான் ஆக்கள்கிட்ட கூப்பிட்டு உதவியும் எடுக்கலாம். அவங்க வந்து விரட்டி நான் போய் 2 டாக்டர்ஸ் வர சொல்லலாம் பார்க்க சொல்லி இவ வந்து விரட்டி நான் போன அப்புறம் தச்சு நான் போன அப்புறம் அவைக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் எங்க சமயம் இதான் நாங்கள் இப்படி இதுல முழு ஆதரவு நீங்க எதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை சம்பந்தனின் இறுதி கிரிஜைகள் இடம்பெறவுள்ள நிலையில் அவர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாமலை தனது வரவை தன்னிடம் தொலைபேசி மூலம் உறுதி செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இதேவேளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் இறுதி அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்கும் வாய்ப்புள்ள போதிலும் அது தொடர்பில் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.